இன்னைக்கு அந்த வண்டியில் கட்டி இழுத்துவாங்க. இப்போ என்ன நடந்து திரும்ப இருட்டாகி கொண்டிருக்கு. வண்டிக்குள்ளே யாரும் இல்லை. அங்கே ஒரு நெருப்பு வருது. போகும்போது எல்லா பிரமாணமும் நல்லா போச்சு. ஆனால் இப்போ நாங்கள் போனோம். எங்களோட வண்டி வந்த 11 வாகனத்தில் எப்போ வந்தீங்க? பெருங்காட்டுக்கும் சிறுங்காட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சில்லு வேறையா போயிருக்குமோ? கவில் வித்தை பயணம் 2026 அத்தியாயம் 14. ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5 மணி கரெக்டாக. இந்த டைமுக்கே வந்து போகும்போது எல்லா பிரமாணமும் நல்லா போச்சு. ஒரு இடத்துல டிராக்டருக்கு மட்டும் வந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் போனோம். எங்களோட வண்டி வந்து கொடுத்துட்டு கட்டத்தை என்ன நடந்திருக்கு பாஸ்? உடஞ்சிட்டு அது பேர் ரிப்பேரிங் மத்தியே மாற்றிடுவாங்க. ஆமாம், என்ன சொல்ல, எங்களோட வந்த 11 வாகனத்தில் இப்போ நாங்கள் 3 வாகனம் தான் நிற்கிது. மிச்சம் 8 பொலிரோ அந்த வாகனமும் டிராக்டரையும் முன்னுக்கு அனுப்பியாச்சு. என்ன சொன்னால் டிராக்டர் எப்படின்னு சொல்ல வரும் அப்படிங்கிறதுனாலையும் டிராக்டரும் முன்னுக்கு போயிட்டு அவங்களும் முன்னுக்கு போய் நைட் சாப்பாடை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்களோட வாகனம் இன்னும் 2 வாகனம் தான் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த 2 வாகனத்தில் வந்து அந்த டிரைவர் மாறும் இவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. ஸோ உடனே வந்து அதை முடிச்சு விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், வேலை நடக்குது. சில்லு வேறையா போயிருக்குமோ? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இங்கே ஒரு கப்பு இருக்கு தானே, அந்த கப்பும் அந்த கப்பும் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்க மாதிரி எப்படி போயிருக்கு பாருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் எத்தனை மணி ஆகுதோ தெரியாது, நாங்கள் வலிக்கிறோம் அது தெரியாது. ஆனால் நம்ம போகிற நேரம் அங்கே நைட் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பின்னுங்க அடுத்த வண்டியை காட்டுறேன்னா பாருங்க. இந்த இப்படியான சேரு தான், அது முழுக்க இப்படியான சேரு தான். இந்த நாளையில் மழை எதுவும் பெய்யாதனால இப்போ இந்தளவுக்கு இருக்குது. இதே மழை பெஞ்சிருந்தால் இது பூரா தண்ணியாக இருந்திருக்காம். எங்களுக்கு போகும்போது 4 hours 5 hours எடுத்தது. பட் மழை பெஞ்சிருக்க 1 நாள் 2 நாளும் எடுக்குமான்னு சொல்கிறாங்க. என்னங்க அது லட்டு பார்த்தீங்களா? இல்லை பேசிக்கொண்டே இருந்தோம். அந்த பக்கம் இருந்து நின்று கொண்டு பேசிகிட்டு இருக்கோம். இருந்து பேசி கொண்டு கூட்டிகிட்டு வராங்க. பார்க்குற நேரம் வண்டிக்குள்ளே யாரும் இல்லை. அங்கே ஒரு நெருப்பு வருது. பிளேண்டியில் வேண்டி ஒன்றும் வைக்கல. புகைக்கு அதாவது நுழம்புக்கு ஜஸ்ட் புகை. பிளேண்டியெல்லாம் வைக்கல. வேற கிடங்கு அதான் இப்போ இடத்துக்கு வந்து நாங்கள் சரி அப்போ நம்மளும் பாடியை போடுவோம். வேணா வேறு வழி இல்லை. அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கு. பிரித்து மேய்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்கள்ட்ட வேலையெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு. இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த வேலை பார்க்குறதுன்றது இவர் கலட்டி கிடக்குது. காட்டுக்கோழி இந்த டூல்ஸ் பாக்ஸுகள் மற்ற எக்யூப்மெண்ட் இல்லாட்டி இன்னொரு வாகனம் பரம்பரைக்கு இழுத்து போகிறதுக்கு நம்ம கிடக்கணும் போல இருக்கு. வேறு எவ்வளோ சேரு பறந்துருக்குன்னு சொல்லி இது வந்து எடுக்கிறேன் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குடா. ஆனால் எல்லாம் சேரு பறந்துருக்கு. இதெல்லாம் அது பார்த்தா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் பெயிண்டிங் கிடையாது, இதெல்லாம் சேர் பறந்த இதுதான். தூங்குறாங்க சாங்ஸ் போட்டு. நம்ம ரெஸ்ட் எடுப்போம். சுபம் முடிஞ்சுதாயா? முடிஞ்சுதா? நீங்கள் போன வாட்டி வந்தப்போ இப்படி சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்ததா? மோசமான சம்பவமா? எத்தனை வருஷம் இன்ஜினை கழட்டி போட்டதா? இது கடைசி சம்பவம் போல இருக்கு. தண்ணி அப்பல போன முறை போய் சேர்றதுக்கு 30 மணிக்கு 30 மணி தான். 1.5 நாளா போறதுக்கு மட்டும் 30 மணிக்கு. அதான் 1.5 நாள் போய் சேர்றதுக்கு மட்டும். இங்கே தானாகவே வெல்டிங் செய்வாங்க. காலையில் 6 மணி என்ன தண்ணி கூட இருந்ததா? அப்போ தண்ணி கூட இருந்திருக்கேன். ஓகே, போட்டு முடிஞ்சு.
சாமி என்ன சொல்லுது? என்னத்தையும் சொல்கிறேன், தூக்கம் கொண்டு வருது போல. வந்தது தான் தூங்கு. தூங்கிறான். ஏன் போகும்போது எழுப்புறமே? இதில் அடிச்சதான் சரி. என்ன எதுன்னு அடிச்ச? இரவு வரை கொண்டு விழுந்துட்டு ஆஹா, எழுப்ப எழுப்ப 3 தடவை கொண்டு விழுந்துட்டாரு. அந்த யானை வந்தப்போ கடவுளே. சரி நமக்கு இந்த பக்கம் படிக்கலாம். போய் போய் தைலத்தில் போடுவோம். கையில் போகணும். ம். ரேட்டு வாடு இந்த இருட்டாகி கொண்டிருக்கு. ரேட்டு தான் அது கபிலத்து வாங்கினா அப்படிதான். ஆ அப்படிதான். அது காலையில் வலிக்கிட வேணும். ஆ கபிலையிலிருந்து காலையில் வலிக்கிட்டா சரியா போய் சேரலாம். சப்போஸ் ஏதாச்சும் நடந்தாலும் போய் சேர்ந்துடலாம். எல்லாம் சேரும். வேலையை அங்கே முடியும்னு சொன்னால் ரொம்ப தாண்டா. இங்கே இருக்கிறது பார்க்க பயமாக இருக்குது. நல்லா பொழுது சாஞ்சி போகுது. அப்பாடா ஒரு மாதிரி முடிச்சு விட்டீங்கண்ணா. ஸ்டார்ட் எடுத்தாச்சு. ரைட், நாங்கள் கிளம்ப போகிறோம். போய் நாங்கள் சந்திக்கலாம். வேணாண்ணே, சந்திக்கலாம். ஓகே அண்ணா. என்னென்ன திரும்ப இஞ்சி எப்படி கிடக்கண்டு? கிழிஞ்சு கிடக்கு வண்டி. என்ன நடந்தது? திரும்ப புதஞ்சிட்டு ரக்கு மாறி விட்டாங்கயா. அவங்க கட்டி இழுத்து அவங்கள கேபிள் பின்னுக்கு அந்த வண்டியில் கட்டி இழுத்துவாங்க. இப்போ அது இந்த கேபிள் விரிஞ்சிட்டு. கடவுளே ஆண்டவரே, என்ன இன்றைக்கு போகல ஒரு சம்பவம் இல்லை. இப்போ திரும்ப சம்பவம் நடக்குது. வெயிட் பேலன்ஸ் வெயிட் பேலன்ஸ் துறை என்ன துறை மீண்டுமா மீண்டும் முறை கேத்துறதா? என்னடா பாய். நமஸ்வாய் நமஸ்வாய். எப்படியாச்சும் சரி எடுத்து பாருங்கயா. கடவுளே. போடு. இதெல்லாம் ஊற்றி போட்டுக்கலாம். அதுக்கு கேபிளை போட்டு, அந்த வாகனத்துக்கு கேபிளை போட்டு, இன்னைக்கு இதில் வாகனத்துக்கு கேபிளை போட்டு. ஓ நாரி. ஓகே, ஒரு மாதிரி அந்த வாகனத்தில் கேபிளை போட்டு இழுத்து முடிஞ்சுது. இப்போ இனி இந்த கேபிளை அவுக்க போகலாம். ஓகே, ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். இது எங்கே அப்படி சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சேரு. நம்ம போகும்போது இங்கே பூஜை பண்ணிட்டு போயிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே இடம்தான். பெருங்காட்டுக்கும் சிறுங்காட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில். என்னையா வந்த உடனே கையில் தூக்கிட்டீங்க?
வந்த உடனே கையில் தூக்கிட்டீங்க. ஹோட்டல் உண்டு கடையாண்டு போட்டு காட்டி நல்ல 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 துறை நல்ல. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களே. ஆமா ஷியா, நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. சரி 5:40. 5:40 வந்துட்டீங்களா? பரவாயில்ல. இப்போ டைம் பாருங்க நீங்களே வந்தீங்க 7:30. இப்பதான் வாரீங்க. நீயும் தான்டா. உங்களுக்கு நாங்க வந்துட்டோம். நம்ம ஷியா யாகம் முடிஞ்சுதா? அங்க யாகம் நடந்திருக்கு. கொடுங்க தாங்க. குளுண்ட காட்டுங்க. நீ மழை பெஞ்சாடா? வேல்சாமி எப்போ வந்தீங்க? முடிச்சு விட்டாங்க. இங்க யாகமும் முடிஞ்சு. நம்மளுக்கு அமைச்சதான் கிடைச்சது. ஆமாடா. பொங்கலா? ஆமா நம்ம செஞ்சு நம்ம அது ஸ்பெஷல் யாகம். ஸ்பெஷல் பாருங்க. இப்பதான் வண்டி இறக்கி எல்லாம் முடிஞ்சு வந்து சேர்ந்தோம். யாகத்தில் அமர்ந்துட்டான். ஐயா யாகம் ஆரம்பிச்சாச்சா? இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. அப்ப சரி, அப்ப நம்மளும் வந்து உட்காந்துரும். ஓகே, யாகம் வந்தா முடிய போகுதுன்னு சொல்றாரு. மதியம் நான் எத்தனை மணிக்கு நான் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணினா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு குடிச்ச கையோட தொடங்கினோம். நீங்க சாப்பாடு செய்ய தொடங்குனது தொடங்கி அரை மணி நேரம் தான். என்ன நைட்டு சாப்பாடு? இப்போ நூடுல்ஸ் உருளைக்கிழங்கு சோயா மீட்டு குழம்பு நூடுல்ஸுக்காக தான். பொங்கலும் பொங்கிட்டீங்க? பொங்கல் பொங்கி கொடுத்தாச்சு. மற்றது ராஜவள்ளி கிழங்கு கொடுத்தாச்சு. மற்றது அந்த ஒரு கூடொண்டு போட்ட நாங்கள் இந்த வன தேவதைகளுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் அவையே இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரெடியாக இந்த நேரம் தான் நான் கூப்பிடுற நேரம். வன தேவதை அந்த யாரும் தான் நடக்குது. அவருக்குரிய வேலையிலெல்லாம் முடிய ராஜவள்ளி கிழங்கும் கூடும் படைச்சு எல்லாம் அவங்களுக்கு படைச்சு எங்களோட சாப்பாட்டை முடிச்சு கொண்டு ஒழிக்கிறது. சொல்ல மாதிரி மதியம் பொங்கல் நல்லா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. தேங்க்ஸ். சாப்பிட்டீங்க தானே? எப்படி இருந்துச்சு? என்னன்னா வேலோடும் மேலே ஐயா தான் அந்த பொங்கலை பொங்கினது. அப்படிங்களா? அது சும்மா சாதாரண பொங்கல் எத்தனையோ வகையான எத்தனையோ வகை. அது நெய்யில வறுத்து தாளிச்சு அதுல நெய் போட்டு செய்தாத்தானா அந்த இயல்புகள் அப்படி இருந்துச்சு. அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படி அது செய்து முடிச்சாச்சு. அது அங்க அதுல அம்மாளன் இருக்குது. வியல் வச்ச அம்மாளன் இருக்குது. அந்த அம்மாளுக்கு தான் அது படைக்கிறதுக்கு பொங்கல். அந்த பொங்கல் இது வனதேவதைகளுக்கு பொங்கிருக்கு. இங்க பொங்கிருக்கு வனதேவதைக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ வந்து இப்போ இங்கே யாகம் முடிஞ்சதுக்கு வனதேவதைக்கு படையில போட்டுட்டு நம்மளுக்கு நைட் சாப்பாடு இங்க இருந்து முடிச்சா கிளம்புறதான். கிளம்புறான் மொன்றாலைக்கு போறதா சாப்பாடு இருக்கும். என்ன மொன்றாலை போயிட்டு அங்கே சாப்பாடு இருக்கும். மொன்றாலை போய் நைட் சாப்பாடு. நீ மட்டக்களப்பில் இறங்கி காலைமை சாப்பாடு போங்கயா. இங்கே முடிஞ்சா போகிறது தான் எல்லாம். ரைட் ஓகே வாங்க அப்போ உடச்சு போ. ஓகே, தேங்காய் உடைச்சி வேண்டி வச்சாச்சு சொன்னால் நல்லபடியாக வந்து பெருங்காட்டை தாண்டி கபிலவத்தை போய் சேர்றதுக்கு வந்து அருள் புரிஞ்சது. ஸோ வந்து அதே மாதிரி பெருங்காட்டிலேருந்து சிறுகாட்டு பார்டருக்கு வந்துட்டோம். அதே மாதிரி சிறுகாட்டு பார்டரை தாண்டி அப்படியே ஊருக்கு மொன்றாகல டிஸ்ட்ரிக்ட் ஊருக்கு போய் சேர்த்துடணும் அப்படி சொல்லி வேண்டி தேங்காய்லாம் உடச்சி வச்சுட்டாங்க. ஸோ வன பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்கு.
என்னையா தேடிட்டு இருக்கீங்க? லைட் அடிச்சு அடிச்சு தேடிட்டு இருக்கிறீங்க. மணக்குதா? ஜானம் மணக்குதா? யானை மணக்குதான். யானை வரும்னு சொன்னாலும் மணக்கு வந்து புழுதி மனம் உண்டு. ஸோ அதனால தான் பார்க்குறாங்க. அருமதளையே மிகுந்து குதல மொழியே புகுன்றோ அறிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அலைமோதும் அன்பர் திருவடிகளில் நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அலைமோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் பெரியவர்கள் ஆசை மிஞ்சி கவலையாய் உழன்று திரியமடியே பவனி வரவே உகந்து மயிலிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்து முருகனவே உகந்து பரமபதமே செறிந்து முருகனவே உகந்து பழனிமலை மேல வந்த பெருமானே பழனிமலை மேல வந்த பெருமானே வேல் முருகனுக்கு இலவச படியை நல்லா வச்சு கொடுங்க. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? மதியம் 2 பக்கம் சொல்ல தேவையில்ல, இனிதான் சாப்பிட போறோம். ஓகே ஓகே. என்ன ரிப்போர்ட்டர் சாப்பாடா? இந்த காட்டுல இப்படி ஒரு சாப்பாடு பெரிய விஷயம். எல்லாம் முருகன் அருளும் சங்கஜீர ஒரு குருவாசியும் தான். என்ன சொன்னா இப்ப நம்ம வீட்டுல இருந்தா கூட இப்படி சாப்பாடுகள் கிடைக்காது. என்ன சந்தோஷம். எந்த தொடர்புகளும் இல்ல. போனே யூஸ் பண்ணல. போன் இருந்தும் யூஸ் பண்ணல. கவலை இல்ல. 2 நாளும் உண்மையாவே வெளி உலக தொடர்பு எதுவுமே இல்லாம முழுக்க ஊருக்கு போனா தான் தெரியும் என்ன நடந்துன்றது தெரியும். ஆனா அந்த 2 நாளுமே மேல 2 மாசம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த கபிலவனத்தை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனம் இல்லாம இருக்கு. அவ்வளவுதான ஒரு வாழ்க்கை. Ei මොකක්ද කෑවද? ඔව් ඉස්සර කිව්වා අයියා මට අහන්න නෑනේ ඔයාලා. මට කියන්නේ නෑ. ඔව්. තාම කෑව නෑ. வேல்சாமி කෑවද? சாப்பிடுங்க. ரைட். நானும் சாப்பிட போறேன். நீங்க சாப்பிட முடியாதா? நான் சாப்பிடணும். இல்ல கபில் பத்தி பயணம் 2026 அத்தியாயம் 15 தொடரும்.